Hello, future engineers. Welcome to this exam prep explainer. இன்னைக்கு நாம MA25C05 Probability and Statistics course-ஓட Unit 1 ஐ ரொம்ப டீட்டெயிலா practical-ஆ பார்க்க போறோம். You know, உங்களோட exams-க்கு stronger prepare பண்ண இத perfect starting point. So time waste பண்ணாம, let's just dive right into it. இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம எதையும் வெளியில இருந்து எடுக்கல. ஸ்ட்ரிக்ட்லி உங்க ஒஃபிஷியல் சிலபஸை பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம். யூனிவேரியட் மெஷர்ஸ்ல ஆரம்பிச்சு சென்சார் கேலிப்ரேஷனுக்கு யூஸ் ஆகிற லீனியர் ரிக்ரெஷன் வரைக்கும் கிறிஸ்டல் கிளியரா படிக்க போறோம். அண்ட் ஹியர்ஸ் அ ஃபன் ஃபேக்ட் ஃபார் யூ. சென்சார் கேலிப்ரேஷன் எரர்னால தான் பாஸ்ட்ல பல $1 மில்லியன் ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ லிட்ரலி திஸ் மேத் சேவ்ஸ் லைவ்ஸ் அண்ட் மணி. இன்னைக்கு நாம பில்ட் பண்ண போற என்ஜினியரிங் டூல் பாக்ஸோட அஜெண்டா இதுதான். Measures of central tendency, data spread and variability, comparing two variables, linear regression analysis, and finally, some real-world engineering applications. It's going to be a smooth, logical flow, so let's move to the very first topic. Section 1. Measures of central tendency. ஒரு data set-ஓட typical or central value என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற absolutely fundamental tools தான் mean, median மற்றும் mode. First up, mean. Mean அப்படிங்கிறது mathematical average of a set of values. Honestly, எல்லா descriptive statistics-க்கும் இதுதான் foundation. Formula ரொம்ப சிம்பிளுங்க. Sum of observations, அதாவது numeratorல, sigma x, அத number of observations, அதாவது n ஆல் divide பண்ணணும். That's it. இது ஒரு simple numerical example வச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு 5 observations கொடுத்திருக்காங்க. 12, 14, 15, 14 and 16. ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா ஆப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணுங்க. 12 + 14 + 15 + 14 + 16. டோட்டல் சம், அதாவது சிக்மா எக்ஸ் 71 வருது, ரைட்? இப்போ மீன் ஈக்குவல் டு 71 டிவைடட் பை 5. த ஃபைனல் ஆன்சர் இஸ் 14.2. ப்ராக்டிக்கலி இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஹோல் டேட்டாவோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் ஆர் டிபிக்கல் வேல்யூ வந்து 14.2. சிம்பிள், ரைட்? அடுத்து நாம பார்க்க போறது மீடியன். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்சல்யூட்லி க்ரூஷியல் ஸ்டெப் இருக்கு. டேட்டாவை கண்டிப்பா அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது ஏறு வரிசையில அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7 அப்படின்னு 3 ஆட் வேல்யூஸ் இருந்தா அந்த எக்ஸாக்ட் மிடில் வேல்யூ 5 தான் மீடியன். இதுவே 3, 5, 7, 9ன்னு 4 ஈவன் வேல்யூஸ் இருந்தா நடுவுல இருக்கிற 5 and 7க்கு ஆவரேஜ் எடுக்கணும், which gives us 6. மீன் மாதிரியே எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணாம டேட்டாவோட எக்ஸாக்ட் பிசிக்கல் சென்டர் பொசிஷனை மீடியன் குறிக்குது. தேர்ட் மெஷர் வந்து மோட். மோட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா செட்ல எந்த வேல்யூ அதிக தடவை, அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அப்பியர் ஆகுதோ அதுதான். நம்ம ப்ரீவியஸ் டேட்டா செட் 12, 14, 15, 14, 16 கவனிச்சிங்கன்னா 14 2 தடவை வந்திருக்கு. ஸோ வித்தவுட் அ டவுட் த மோட் இஸ் 14. ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, ஒரு மஷீன் காம்பனன்ட்ல மோஸ்ட் காமன் எரர் கோட் என்னன்னு கண்டுபிடிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மூவிங் டு செக்ஷன் 2, டேட்டா ஸ்ப்ரெட் அண்ட் வேரியபிலிட்டி. வெறும் சென்டர் பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா என்ஜினியரிங்ல பத்தாது. நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் அப்சல்யூட்லி நெசசரி. அதுல ஃபர்ஸ்ட் மேஜர் டூல் வேரியன்ஸ். வேரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் அதோட ஆவரேஜ் வேல்யூலேருந்து எவ்வளோ தூரம் விலகி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு மேத்தமேட்டிக்கலி மெஷர் பண்ணுது. பாப்புலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா, சாம்பிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பட் லாஜிக் ஒன்றுதான், டேட்டா ஸ்ப்ரெட்டை குவான்டிஃபை பண்றது. வேரியன்ஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேட் பண்ணுவது என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீன் கண்டுபிடிக்கணும். செகண்ட், ஒவ்வொரு அப்சர்வேஷன்ல இருந்தும் அந்த மீனை சப்ட்ராக்ட் பண்ணி வர ரிசல்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். தேர்ட், இந்த ஸ்கொயர் டிஃபரன்சஸ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உங்க மீன் 10 அண்ட் ஒரு அப்சர்வேஷன் 12னா டிஃபரன்ஸ் இஸ் 2. அதை ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும். இதே மாதிரி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் பண்ணி ஆவரேஜ் எடுத்தா தட் இஸ் யோர் வேரியன்ஸ். இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, வேரியன்ஸோட ஆன்சர் எப்போவுமே ஸ்கொயர்டு யூனிட்ஸ்ல இருக்கும். அதை நார்மல் ஒரிஜினல் யூனிட்ஸ்க்கு கொண்டு வர நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் பண்றோம். Standard deviation is literally just the square root of the variance. For example, நம்ம previous calculationல variance answer 16 வந்தா அதோட square root, அதாவது 4 தான் standard deviation. Small standard deviation இருந்தா டேட்டா எல்லாம் மீனுக்கு பக்கத்துல ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்குன்னு அர்த்தம். Large standard deviationனா variability ரொம்ப அதிகம், டேட்டா சிதறி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இன்ஜினியரிங் சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் or simply CV. இதோட ஃபார்முலா பாருங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் மல்டிப்ளைட் பை 100. இது எப்பவுமே பெர்சன்டேஜ்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். உங்க சிலபஸ்ல கிளியர்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க இது கம்பேரிங் கம்போனன்ட் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு.
ஃபார் எக்ஸாம்பிள் கம்போனன்ட் ஏக்கு CV 5%, கம்போனன்ட் பிக்கு CV 12%னா கம்போனன்ட் ஏ தான் ரொம்ப ஸ்டேபிளா கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். Next up, Section 3, Comparing Two Variables. இப்போ நாம யூனிவேரியட்ல இருந்து பைவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மூவ் ஆகுறோம். அதாவது ஒரு வேரியபிளை விட்டுட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் ஒன்னுக்கொன்னு எப்படி இன்டராக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். It gets really interesting here. பைவேரியட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கோவேரியன்ஸ். இது ரெண்டு ரேண்டம் வேரியபிள்ஸோட ஜாயிண்ட் வேரியபிலிட்டியை மெஷர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ஜின் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ஜின் ஹீட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆனா அது பாசிட்டிவ் கோவேரியன்ஸ். ஒன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு டிக்ரீஸ் ஆனா அது நெகட்டிவ் கோவேரியன்ஸ். ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லைன்னா அது நியர் ஜீரோ கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸோட ஒரு ப்ராப்பர்லி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம் தான் பியர்சன்ஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது R. இதோட ரேஞ்ச் ஸ்ட்ரிக்ட்லி -1ல இருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். +1னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன், -1னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கோரிலேஷன், 0னா நோ லீனியர் கோரிலேஷன் அட் ஆல். ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை ஃபர்ம்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரிலேஷன் மேத்தமேட்டிக்கலி ப்ரூவ்ஸ் ரிலேஷன்ஷிப், பட் கோரிலேஷன் டஸ் நாட் ஈக்குவல் காசேஷன். ரெண்டு விஷயம் ஒன்னா நடக்குதுன்னா ஒன்னுனால தான் இன்னொன்னு நடக்குதுன்னு டெஃபினெட்லி அர்த்தம் இல்ல. இப்போ ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த ஸ்மால் டேட்டா செட் பாருங்க. X அப்படிங்கிறது டெம்பரேச்சர், Y அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு காலம்ஸையும் வச்சு நாம புதுசா x2, y2 அண்ட் xy காலம்ஸ் கிரியேட் பண்ணி காரிலேஷன் கால்குலேட் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் காரிலேஷன் ஃபார்முலால பிளக்இன் பண்ணா நமக்கு ஃபைனல் R வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூ +0.98 வந்தா it means there is a very strong positive correlation between temperature and resistance. Now let's move to Section 4, Linear Regression Analysis. இப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் கோரிலேட் ஆகியிருக்குன்னு நமக்கு கிளியர்லி தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் என்ன? ஆர்டர் வேரியபிளை விச்சு இன்னொரு வேரியபிளை எப்படி ப்ரிடிக்ட் பண்றதோ. அதுக்கு தான் நாம ரெக்ரெஷன்குள்ள போறோம். லீனியர் ரிக்ரெஷன்ல டிபெண்டன்ட் மற்றும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா மாடல் பண்றோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருந்தே தெரிஞ்ச ஈக்குவேஷன் y = mx + c. இதுல y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இதுல x வந்து டெம்பரேச்சர்னா அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி y, அதாவது ரெசிஸ்டன்ஸை நம்மால ஆக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி, அந்த பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்றோம். இதோட மெயின் மேத்தமேட்டிக்கல் ஐடியா என்னன்னா, எரர்ஸ், அதாவது ஆக்சுவல் டேட்டா வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணி அந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர்ஸை முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும். உங்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃப்ல செதறி இருக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் நடுவுல போற ஒரு ஆப்டிமல் லைனை வரைவது தான் இந்த லீஸ்ட் ஸ்கொயர்ஸோட வேலை. இது மூலமா M and C வேல்யூஸ் நமக்கு பர்ஃபெக்ட்லி கிடைக்கும். Finally, let's talk about Section 5, Real World Engineering Applications. ஈக்குவேஷன்ஸ் ஐயும் ஸ்டெப்ஸ் ஐயும் படிச்சிட்டோம். ஆனால் உங்களோட ஃபியூச்சர் என்ஜினியரிங் கரியரில் இதெல்லாம் ப்ராக்டிக்கலி எங்கே யூஸ் ஆக போகுது? Why does this matter to us? உங்க சிலபஸ்ல கிளியர்லி கொடுத்திருக்கிறபடியே பார்த்தா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ்க்கு நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணி சென்சார் காலிப்ரேஷன் பண்ணலாம். மெஷர்மெண்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி எரர்ஸ் ஆர் வேரியபிலிட்டிக்கு டிடெக்ட் பண்ண ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் ஆகும். கோரிலேஷன் மூலமா சிக்னல்ஸ்ல ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் CV யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸோட ஸ்டெபிலிட்டியை ஈஸியா கம்பேர் பண்ணலாம். The whole shebang connects directly to your real engineering work. And that brings us to the end of Unit 1. Let's do a quick recap. Nama mean, median, modeல ஆரம்பிச்சு variance, standard deviation, covariance, correlation தாண்டி least squares, regression வரைக்கும் MA25C05 Unit 1 ரொம்ப solidா cover பண்ணிருக்கோம். Are you ready to apply these exact statistical tools to your next engineering dataset? Examska, all the absolute best. But remember this one provocative thought. In engineering, raw data never lies, but it only reveals the real truth to those who know how to calculate it properly. So are you ready to make your data speak? Concepts of Nalla revise paninga. See you in the next explainer.